வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இதில் வாசிக்கிறோம், யோனத்தான் கச்சையையும் பட்டயத்தையும் வஸ்திரத்தையும் சால்வையும் எடுத்து யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்படுது. ஏன் கொடுத்தார் என்று சொன்னேன்? முந்தின அதிகாரத்திலே தாவீது வீர குலமகனாய் அந்த போர்க்களத்தின் முனையிலே தன் உயிரையும் பாராமல் துணிந்து நின்று ஒரு பெரிய ஜெயத்தை வாங்கி கொடுத்தது யோனத்தான் இருதயத்தை ரொம்ப கவர்ந்ததுனால யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டு ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருவர் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுது, யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லப்படுது. உயிர் மாதிரி நேசிக்கிற கொஞ்சம் பேர் தானே. உயிர் மாதிரி யாருங்க நம்மளை நேசிப்பா? ஏசப்பா தான் நம்மளை நேசிக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோனத்தான் தாவீதை அவ்வளோ நேசிச்சாராம். காரணம் என்ன? அந்த யுத்தம். அந்த யுத்தத்தில் யாருமே போலையே. அந்த யுத்தத்தை கண்டு எல்லாரும் பயப்படும் போது இவரல்லவா நம்முடைய தேசத்துக்கு பெரிய விடுதலை வாங்கி தந்தார் என்று அந்த தயவை, அந்த நன்மையை, அந்த நன்றியை மறவாத ஒரு யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய கச்சையும் எடுத்து தாவீதுக்கு கொடுத்தார். அது என்ன சால்வை? அது தயவின் சால்வை, அது அன்பின் சால்வை. அந்த அன்பின் சால்வை எடுத்து பொதுவாக ராஜகுமாரர்கள் எல்லாம் தன்னுடைய வஸ்திரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ராஜாக்கள் அணிகிற வஸ்திரங்கள், ராஜ வீட்டார் அணிகிற வஸ்திரங்கள். தகப்பன்ட்ட போய் கேட்கல, அப்பா நான் கொடுக்கட்டாப்பா வஸ்திரத்தை, அப்பா நான் அந்த சால்வையை கொடுக்கட்டா, அப்படிலாம் கேட்கல. ஆனால் யோனத்தானுக்கு இருந்த ஒரு தயவுள்ள மனசு, ஒரு இரக்கமுள்ள மனசு, ஒரு நன்றியின் மனசு தாவீதுக்கு இந்த சால்வை எடுத்து கொடுக்க வச்சுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யோனத்தானே தாவீது செஞ்ச நன்மையை நினைச்சு இவ்வளவு நன்றியா தன்னுடைய சால்வையை கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருப்பார்னா, நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களோடும் என்னோடும் சபையோடும் இரத்தத்தினால ஒரு புது உடன்படிக்கை பண்ணி மீட்பு என்கிற சால்வை எடுத்து கொடுத்தார். ரட்சிப்பு என்கிற சால்வை எடுத்து கொடுத்தார். மன்னிப்பு என்கிற சால்வை எடுத்து கொடுத்தார். அப்படி எடுத்து கொடுத்ததுனால தான் சுகம் என்கிற சால்வை நம்மேல் விழுந்தது, பலன் என்கிற சால்வை நம்மேல் விழுந்தது, ஆரோக்கியம் என்கிற சால்வை நம்மேல் விழுந்தது. அதுல ஒரு பகுதியாக தான் குடும்பம் என்கிற சால்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நன்மை என்கிற சால்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் என்கிற சால்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்கிற சால்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தி அவர் மீட்டு கொடுத்த அன்பின் விலை கிரயத்தை தான் சால்வையாக அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில அணிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் அவர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஒரு யோனத்தானே தாவீதுக்கு இரக்கம் பாராட்டி இருப்பாரானால், இத்தனை பலவீனங்கள் மத்தியிலும், இத்தனை வருத்தங்கள் மத்தியிலும், இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும், இவ்வளவு கடினமான சூழ்நிலை மத்தியிலும் தினமும் தேவ சமூகத்தில் வந்து நின்று அப்பாவை முகமுகமாய் தரிசிக்கும்படி தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீர்களே தேவனுடைய பிள்ளைகளே, யோனத்தானை காட்டிலும் கரிசனையாய் விசாரிக்கிற, தயவு செய்கிற அன்புள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் படுகிற ஒரு பிரயாசத்தையாயிலும் அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் இல்லவே இல்லை. நாம் தனிமையாக இருந்தபோது நமக்கு ஆறுதல் என்கிற சால்வையை தந்தார். எல்லாரும் நம்மை வெறுத்த போது அன்பின் என்கிற சால்வை நம்ம போட்டார். எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட போது அரவணைப்பு என்கிற சால்வையை போட்டார். அவர் எத்தனையோ சால்வையை நம்ம மீது போட்டார். நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா? வாங்கி வாங்கி மடிச்சு வச்சுட்டு என்னப்பா செஞ்சீங்க, இன்னும் இந்த ஜெபத்துக்கு பதில் தரல ஆண்டவரே. அவர் எத்தனையோ சால்வை நம்ம மீது போட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒருபடி மேலே சொல்லட்டா, பலவீனத்தின் நாட்கள் நடந்தபோது, போராட்டத்தின் வழியாக நடந்தபோது, நம்முடைய உயிரே நமக்கு வெறுப்பாக இருந்தபோது, ஜீவன் என்கிற சால்வை சிலர் மேலே இந்த இடத்துல விழுந்ததுனால இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த நன்றி இருக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. ஜீவன் என்கிற சால்வை நம்ம மேல் விழுந்ததுனால மரண கண்ணிகளை கர்த்தர் உடைத்தார். மரண கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தயவன்கிற சால்வை நம்ம மேல போட்டாரே, இரக்கத்தின் சால்வையை போட்டாரே, கிருபையின் சால்வையை போட்டாரே. ரீபா லபோ சந்தன மாரிகாதனா. அவர் மாத்திரம் நம்ம மீது சால்வையை போடலனா இன்னைக்கு நீங்கள நானும் ஜீவனோடு இருக்க முடியாது. சபையாகி நாம் ஜீவனோடு வாழ்ந்திருக்க முடியாது. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் தயவு நிறைந்த தேவன், இரக்க செய்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன், மீட்பு கொடுக்கும்படியாகவே கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டார். இப்போ யோனத்தான் தன்னுடைய சால்வை எடுத்து தாவீது கொடுக்குறான்.
எல்லாரும் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏய், இது யோனத்தான் சால்வை தானப்பா, உனக்கு கொடுத்தாரா? தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து யாராவது கேட்குறாங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் தேவனால. உங்கள் குடும்பம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறேன் எங்கள் கிருபையினால. ஏசப்பா எங்களோடு இருக்கிறதுனால. சொல்லுங்க, யோனத்தான் நிமித்தம் ஒரு தாவீதுக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா நீங்களும் நானும் அனுபவிக்கிற எல்லா தயவும் அப்பாட்டேருந்து வந்தது. தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த அவங்க கொடுத்தது, இவங்க கொடுத்தது. வீடு எப்படி கட்டினீங்க? லோன் போட்டு கட்டினோம். கார் எப்படி வாங்கினீங்க? இந்த எங்கள் அப்பா தொட்டு கொடுத்தாங்க. நோ இல்லை, நாம் அனுபவிக்கிற சிறிதோ பெரிதோ ஒரு நன்மை ஆகிலும் அப்பா நமக்கு பெர்மிஷன் தராமல் நம்ம வாழ்க்கையில் வரவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும், அனுபவிக்கிற எல்லா உயர்வுகளும், அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அப்பாட்ட இருந்துச்சா வந்துச்சு. அது எந்த அப்பா? பரலோக அப்பாட்டேருந்து வந்துச்சு. ஓ, நல்ல தேவனை சேவிக்கிறோம். இப்போ இந்த யோனத்தான் தாவீதுக்கு தயவு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் தயவு செய்கிற ஒரு தேவன் உண்டு, இரக்கம் செய்கிற ஒரு தேவன் உண்டு, அன்பின் தேவன் உண்டு. தாவீது செய்த உதவியை யோனத்தானால மறக்கவே முடியல. அதனால சால்வையை கூட அப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எத்தனையோ முறை நம்ம மீது கத்த திரும்ப அவர் சால்வை நம்ம மீது போட்டார்ல. அவரை விட்டு வழி விலகி போன நாட்கள் உண்டு, அவரை மறந்த நாட்கள் உண்டு, தேவனை தேடாத நாட்கள் உண்டு, இன்னும் பாவத்தில், சாபத்தில், கண்ணீரில், காயத்தில், உடைவுகளில் அகப்பட்ட நாட்கள் உண்டு. யாராவது நம்ம தேற்ற மாட்டாங்களா? யாராவது நம்மளை ஆற்ற மாட்டாங்களா? யாராவது ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு எத்தனையோ முறை அழுது இருந்தோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா? இந்த தயவை மறந்தோம். அப்பப்போ நன்மை வாங்கும்போது தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொன்னோம், ஆனால் அப்படியே மறந்துட்டோம். இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, கத்த செஞ்ச நன்மையை மாத்திரம் மறக்கவே கூடாது. வேடிக்கையாக ஒரு கதை உண்டு, நம்ம இதையே சொல்லியிருக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏழை விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் கடவுளையே நம்பாதவன், கடவுளே இல்லைன்னு சொல்வான். அதனால அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு அவசரமாக ஒரு 100 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அவன் யார்கிட்ட போய் கேட்பான்? இப்போ நம்மளுக்கு தேவ நம்பிக்கை இருக்குது, ஆண்டவற்றை கேட்குறோம், பெற்றுக்கொள்கிறோம், தாமதமாய் தந்தாலும் காத்திருக்கிறோம், வாங்கிக்கிறோம். அவனுக்கு ஒரு 100 ரூபாய் தேவை, யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு நினச்சி அவன் யோசித்து பார்த்தான். சரி, எல்லாரும் கடவுள்கிட்ட தான் கேட்குறாங்க, நம்மளும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சான். ஆனால் எப்படி கேட்கன்னு தெரியல. ஏன்னா அவன் சாமி கும்பிட்டு பழக்கமே இல்லை, கடவுளை வணங்கி அவனுக்கு பழக்கமே இல்லை. ஏன் அவன் கடவுளே இல்லைன்னு சொல்வான். அதனால அவன் நினச்சான், சரி கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுவோன்னு சொல்லி, அன்புள்ள கடவுளே, நான் இது வரைக்கும் உன்னை நம்பினதே இல்லை, ஆனால் எனக்கு இப்போ அவசரமாக 100 ரூபாய் தேவை இருக்குது, நீ எனக்கு 100 ரூபாய் தரணும்னு லெட்டர் எழுதிட்டான். இப்போ அட்ரஸ் எழுத தெரியல. கடவுளுக்கு என்ன அட்ரஸ்ன்னு உட்காந்து யோசித்து பார்த்தான். கடவுளுக்கு அட்ரஸ் நமக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சி அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். போஸ்ட் மாஸ்டர், கேரா போஸ்ட் மாஸ்டர்னு எழுதி போட்டுருவோம். அவர் போஸ்ட்மேன் பார்த்து யாருக்காவது இந்த கடவுளில் கொடுக்காரு, இல்லைன்னா அவரே வாசித்து பார்க்காரு நினச்சி போஸ்ட் மாஸ்டரே போட்டு இவன் லெட்டர் எழுதி அனுப்பிட்டான். அந்த போஸ்ட்மேன் பார்க்கும்போது எல்லா தபால்களையும் பிரிக்கும் போது இதை பார்த்தாரு. ஓ, இது நம்ம பேருக்கு வந்திருக்கிற இந்த லெட்ரு, யாருமே நமக்கு லெட்டர் எழுதுனது இல்லையே, போஸ்ட் மாஸ்டருக்கு போய் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்களேன்னு சொல்லி அதை விரித்து பார்த்தாரு. அப்போ அவன் அதில் எழுதிருந்துச்சு, அன்பான கடவுளே, எனக்கு 100 ரூபாய் தேவைப்படுது, எனக்கு கொடுத்து அனுப்புங்க. உடனே இந்த போஸ்ட் மாஸ்டர் நினச்சாரு, நம்பிக்கையோடு கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான், இப்படி ஒரு கடிதத்தை வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. எத்தனையோ வருஷமாக அந்த தபால் துறையில் வேலை செஞ்சாலும் கடவுளுக்கு லெட்டர் எழுதின ஒரு மனுஷனை பார்க்க முடியல. நம்ம ஏன் அவன் நம்பிக்கையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு எப்படியாவது ரூபாயை மணி ஆர்டர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சார், அனுப்பி வச்சிடணும்னு நினைச்சார். ஆனால் அவர் கையில் 90 ரூபா தான் இருக்குது. அப்போ என்ன நினைச்சார்? சரி, இருக்கிறத அனுப்புவோம், நம்ம ஏன் 10 ரூபா கடன் வாங்கி அவனுக்கு 100 ரூபா அனுப்புவோம், நம்ம கையில் 90 ரூபா இருக்குது, 90 ரூபா அனுப்புவோன்னு சொல்லி அதே அட்ரஸுக்கு 90 ரூபாயை மணி ஆர்டர் பண்ணி வச்சுட்டார். இவன் பார்த்துட்டு நினச்சானா, இவன் பார்த்தான் 90 ரூபா இருந்துச்சு, சைன் போட்டு மணி ஆர்டர் வாங்கிட்டு மறு கடிதம் எழுதினான். அன்பான கடவுளே, நீர் கொடுத்த ரூபாய்க்காக நன்றி, ஆனால் அடுத்த முறை எனக்கு ரூபாய் கொடுத்து விடும்போது இந்த போஸ்ட்மேன்ட்ட கொடுத்து விட வேண்டாம், ஏனென்றால் அவன் 10 ரூபாய் எடுத்துக்கொண்டான், 90 ரூபாய் தான் எனக்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னானா. இதுதான் நிறைய நேரத்தில் நம்ம செஞ்சுட்ருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் இப்படி குறைச்சி தந்துட்டீங்க, இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கல, நீங்கள் நான் இவ்வளோலாம் கேட்டேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதை கம்மி பண்ணி கொடுத்தீங்க, திங்கக்கிழமை இதை செஞ்சுருங்க ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சுருங்க ஆண்டவரே, புதன்கிழமை இதை செஞ்சுருங்க ஆண்டவரே. புதன்கிழமை செஞ்சிட்டிங்கன்னா வியாழன் வெள்ளி இதை செஞ்சிடலாம், அப்புறம் சனி ஞாயிறு ஆண்டுக்கு லீவு, அப்புறம் திங்கக்கிழமை செஞ்சுருங்க. இப்படியே நம்ம ஆண்டவருக்கே ஒரு ஷெட்யூல் போட்டு அவரை செயல்பட விடுறதே இல்லை. நம்மளே அவருக்கு முன்னால் போய் அங்கே போங்க ஆண்டவரே, இங்கே போங்க ஆண்டவரே, அங்கே வாங்க ஆண்டவரே, இங்கே வாங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க. நோ இல்லையே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அவர் தயவுள்ள தேவன். அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நம்ம வாழ்க்கையில் செய்யட்டும், அவருடைய அன்பின்படியே செய்யட்டும், அவர் தம்முடைய மன உருக்கத்தின்படியே செய்யட்டும். அப்படி செஞ்சாருன்னா பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவசரப்பட்டு தேவன் செய்யலை, பதில் தரலன்னு சொல்லி ஆதங்கத்தோடு வந்து நிற்கிறீங்களா? ஐயோ பதில் தாமதமாகுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு சித்தமானது மட்டும் நமக்கு வரட்டும். அது எவ்வளோ பெரிய கோடிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தமக்கு சித்தமானது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யட்டும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த தயவும் இந்த இரக்கமும் கர்த்தர் கல்வாரி சிலுவை ரத்தத்தினால சம்பாதி தந்தது. அதனால தான் அதற்கு அடையாளமாக தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோனத்தான் தன்னுடைய சால்வை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தான் என்று. அடுத்தது அவர் காரியத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் 3:21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும்
நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். இதுல வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் சால்வைகளோடு எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3 வாலிபர்களை குறித்து வாசிக்கிறோம். இவங்க ராஜா செஞ்சு வச்ச சிலையை வணங்கல் அப்படின்னு சொல்லி இவர்களை தூக்கி அக்கினி சூளையில போடுறாங்க. எப்படி போட்டாங்களாம், இவர்களும் யூத ஆண்கள் பார்த்தீங்களா, அதனால அவங்களாம் ஒரு சால் போட்டிருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் யூத ஆண்கள் எல்லாமே ஒரு சால் போட்டிருப்பாங்க. அவங்க ஆண்களாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பாரம்பரியம். அந்த சால்களுடைய நுனியில் தான் சில முடிச்சுகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நியாயப்பிரமாணத்தை ஞாபகப்படுத்துவதற்கு. ஆகவே இப்போ அக்கினி சூளையில் போட்டாலும் சால்வையோடு கொண்டு வந்து இந்த 3 வாலிபர்களையும் அக்கினி சூளையில் போடுறாங்க. ஆனால் பின்னுள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் ஆளின் சாயல் உண்டாயிற்று என்று சொல்லி. 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த சால்வைகள் சேதப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு நல்ல ஒரு சத்தியம் இருக்குது. அக்கினியில் போடுறாங்க, அக்கினி சூளையில் போடுறாங்க. சாதாரண அக்கினி சூளையில் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடும்போது சால்வையோடு உள்ள கட்டப்பட்டு விழுந்தாங்க. அந்த சால்வையோடு விழுந்ததுனால அந்த சால்வை சேதப்படலை. நீங்களும் நானும் சில போராட்டத்தில் போகும்போது, சில பிரச்சனை வழியா போகும்போது, சில கண்ணீரின் வழியா போகும்போது, சில உடைவுகளின் வழியா போகும்போது சால்வையோடு நடக்கிறோமா அப்படின்னா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு என்கிற சால்வையை பிடிச்சு நடக்கிறோமா, ஜெபமாகிய சால்வையை பிடிச்சு நடக்கிறோமா, அபிஷேகமாகிய சால்வையை பிடிச்சு நடக்கிறோமா? கண்ணீர் வந்துட்டுனா அபிஷேகத்தை விட்டுரும், சில போராட்டத்தின் வழியா போனா ஜெபத்தை விட்டுரும், சில பலவீனம் வந்தா சர்ச்சை மறந்துடும், சால்வையை மறந்துடும். தேவனுடைய பிள்ளைகளே, சபையாகிய சால்வையை மறந்துடும், சத்தியமாகிய சால்வையை மறந்துடும், அபிஷேகமாகிய சால்வையை மறந்துடும், இதெல்லாம் மறந்துடும். ஆனா இந்த வாலிபர்கள் கட்டப்பட்டு அக்கினி சூளையில போடப்பட்டாலும் சால்வை இருந்ததுனால ஜெயம் பெற்று மேலே வந்தாங்க. சால்வை விட்டுறாதீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையின் சால்வை, அதுதான் நாம் ஆராதிக்கிற இயேசு என்கிற சால்வை. எவ்வளவு கண்ணீரில் நடந்தாலும், எவ்வளவு உபத்திரவத்தில் நடந்தாலும், நம்பிக்கையற்று போன விளிம்பில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இயேசு என்கிற சால்வையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதான் அந்த அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். அவள் விடுதலையா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களா அக்கினி சூளைக்குள்ள. பார்த்த எல்லாத்துக்கும் அதிசயம், ஐயா 3 பேர் தானே போட்டோம், 3 பேரை கட்டுண்டவர்களா போட்டோம். அது கட்டி போட்டாங்களா, ஆனா இவங்க வாக்கிங் போறாங்க. 3 பேரை கட்டி போட்டோம், ஆனா 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது என்று அந்த ராஜாக்களும் தேசத்தின் ஜனங்களும் ஆச்சரியப்படும்படி இந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். காரணம் என்ன? சால்வையோடு விழுந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ சில போராட்டமாகி உபத்திரமாகி அக்கினில் நடக்கும்போது சால்வையோடு நடக்கிறாயோ, ரீபாலா சந்துனா, சால்வை விட்டுறாதீங்க. தேவனுடைய பிள்ளையே, உபத்திரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, பாடு உண்டு. சால்வை எங்க போச்சு? கர்த்தர் நம்பி நம்ம மேல போட்ட சால்வை எங்க? எந்த சூழ்நிலை நடந்தாலும் நீங்களும் நானும் நம்பி கொடுத்த ரட்சிப்பின் சால்வை இழந்துராதீங்க. மறுபடியும் சொல்றேன், ஜெபமாகிய சால்வையை பிடிச்சுக்கோங்க. அதுல தான் தேவனுடைய பிள்ளைகளை ஜெயம் இருக்குது, அதுல தான் நமக்கு விடுதலையே இருக்குது. நிறைய பேர் போராட்டம் வந்தா பைபிள் எல்லாம் மூடி வச்சு செல்ஃப்ல தூக்கி வச்சுட்டு ஆண்டவரை மறந்துடுவாங்க, துதியை விட்டுருவாங்க, ஆராதனை விட்டுருவாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. நமக்கு ஒரு ரகசியம் தெரியும், இந்த ஜெபம் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். ஒரு போதகர் அடிக்கடி சொல்வாரு, ஜெபம் அணுகுண்ட விட வலிமை வாய்ந்தது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜெபம் அணுகுண்ட விட வலிமை வாய்ந்தது. உபத்திரவத்தில் நடந்தாலும், அக்கினியில் நடந்தாலும், தண்ணீரை கடந்தாலும், யோர்தானை கடந்தாலும், செங்கடலை கடந்தாலும், எரிகோவை தாண்டினாலும் சால்வை விட்டுறாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சால்வையோடு நீங்க நடந்தீங்கன்னா இதே சால்வையால நீங்க சேதப்படாம வெளியே வருவீங்க. மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜெபமாகிய சால்வை விடக்கூடாது, பிடிச்சுத்தான் ஆகணும். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாரு, இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஒவ்வொரு நாள் பாடி வெளியே வரணும். இன்னைக்கு பாடணும், இன்றைய துன்பமெல்லாம் நாளை இன்பமாகணும். நாளைக்கு பாடணும், நாளைக்கு இன்றைய துன்பமெல்லாம், நாளை கழிச்சு பாடணும், இன்றைய துன்பமெல்லாம். நான் ஒவ்வொரு நாள் அப்படி பாடி பாடி தான் கடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு அனுபவிக்கிற துன்பம் நாளைக்கு எனக்கு இன்பமா மாறும். நாளைக்கு சொல்லணும், இன்னைக்கு அனுபவிக்கிற துன்பம் நாளைக்கு இன்பமா மாறும். ஓ, அக்கினில் நடக்கிறீங்களா? வேதனையோடு நடக்கிறது போல இருக்குதோ, கண்ணீரோடு நடக்கிறது போல இருக்குதோ, ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்களோ? தேவனை தேடி என்ன பிரயோஜனம்? என் சூழ்நிலை மாறாது போல இருக்குதே, என் கண்ணீர் மாறாது போல இருக்குதே, என் பிரச்சனை மாறாது போல இருக்குது. அங்கதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம சால்வை விட்டுருவோம். நிறைய பேர் வேணுக்குன்னு சால்வை விட மாட்டாங்க. ஏன் சிலருடைய வாழ்க்கையில துதியாகிய சால்வை பட்டு போனது? ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை அபிஷேகமாகிய சால்வை இழந்து போனது? காரணம் என்ன? அவங்க அக்கினியில் நடந்ததுனால, சில அக்கினி பரீட்சை அவங்க வாழ்க்கையில வந்ததுனால, சில உபத்திரம் வந்ததுனால, சில பாடுகள் வந்ததுனால. உங்களுக்கு எனக்கும் அங்கதான் கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. அக்கினி இன்னைக்கு தான் பாடணும், அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பான்னு பாடணும். சேதமே வராது. ஏன்? சால்வையோடு நடக்க தெரியணும். மறுபடியும் சொல்றேன், உலக ஜனங்களும் போராட்டத்தில் தான் நடக்கிறாங்க.
நம்மளும் சில போராட்டத்தின் வழியாக நடக்கிறோம். ஆனால் அவங்க நடக்கிறதுக்கும் நம்ம நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கணும். அக்கினியில் நடந்தாலும் சால்வையோடு நடப்பேன், இயேசுவாகிய சால்வையை பிடிச்சு நடப்பேன், விசுவாசமாகிய சால்வையை பிடிச்சு நடப்பேன், அபிஷேகமாக சால்வை பிடிச்சு நடப்பேன். வருகிறது வரட்டும், ஒரு சேதமும் எனக்கு வராது. சேதங்கள் வருகிறது போல இருக்குதோ, ஆத்துமா மட்டும் நம்முடைய ஆத்துமா மட்டும் வெள்ளங்கள் பெருகி வருகிறது போல இருக்குதோ, ஜலப்பிரளயம் புரண்டு வருகிறது போல இருக்கிறதோ, ஒரு புயல் காற்று வீசுகிறது போல இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில நம்பிக்கையை நீங்க பார்க்க முடியலையோ, ஆசீர்வாதத்தின் மழை பெய்யாது போல இருக்குதோ, வறண்ட நிலமா இருக்குதோ, கடுவெளியை போல இருக்குதோ, அது வறட்சியா இருக்குதோ, ஆண்டவர் சில மாற்றங்களை செய்ய போகிறார். நீங்க அக்கினியில் நடக்கிற சில விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்ய போகிறார். சால்வை பிடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தாயிற்று. தேவ பிள்ளையே, சால்வை எடுத்துக்கோ, சால்வை எடுத்துக்கோ. நீ அடிக்கடி கீழே போட்டு அதே சால்வை எடுக்கும்படி ஆவியானவர் இந்த ராத்திரியில உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் நீ ஜெபிக்கல, ஜெபமாகிய சால்வை சிலரை எடுத்த சிலரை போட்டுட்ட, வைராக்கியமாகிய சால்வை சிலரை எடுத்த சிலரை போட்டுட்ட. முந்தி மாதிரி தேவனோட நடக்க முடியல உன்னால, முந்தி மாதிரி ஆண்டவரோட மணிக்கணக்கா பேச முடியல. முந்தி ஜெபம் உனக்கு இன்பமா இருந்துச்சு, ஆனா சால்வை எங்கேயோ தவற விட்டுட்ட. ஆவியானவர் உன்னோடு பிரத்யட்சமாய் உன்னோடு கூட இடைபடுகிறத ஆவியில உணர்கிறேன். எடு எடு எடு, சால்வை எடுத்துக்கொள், சால்வையை பிடித்துக்கொள். அக்கினியில் நடக்கும் போது ஓரா பாபா ஷாரா ரியாதா, இதே அக்கினி உன்னை பட்சிக்காது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும் போது, இப்பொழுது உன் குடும்பத்தில் பற்றி எரிகிற அக்கினி, இப்பொழுது உன் குடும்பம் நடந்து கொண்டிருக்கிற இதே அக்கினி உன்னை சேதப்படுத்தாம, ஒரு சேதமும் வராம, அந்த அக்கினியின் மனம் உன் வீட்டில் கூட வீசாம, அந்த அக்கினியின் வாசனை உன் குடும்பத்தில் கூட வீசாம, நீ பத்திரமாய் வெளியே வருவாய், நீ பத்திரமாய் வெளியே வருவாய். சால்வை பிடிக்கிற உனக்கு ஜெயம் உண்டு, சால்வை பிடிக்கிற உனக்கு கனம் உண்டு, சால்வை பிடிக்கிற உனக்கு மேன்மை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நீ அநேக நாட்கள் இழந்து போன அதே சால்வையை கர்த்தர் மறுபடியும் எடுக்க வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அக்கினியில் நடக்கும் போதும் எங்க சால்வையோட விழணும். அடுத்த பாயிண்ட் போறேன், ஆனா சொல்லிட்டு போறேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒருவேளை உயிரோட வெளியே வருவோமோ தெரியாது. அவங்க முதலே சொல்லிட்டாங்க, விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாரு, நாங்க வணங்க மாட்டோம்ட்டாங்க. அந்த வைராக்கியத்தின் சால்வை உங்களை விடுவிச்சு தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சரி, ஒருவேளை கருகிட்டோம்னா இந்த சால்வை யாருக்காவது பயன்படும், எடுத்து கீழே வச்சுட்டு போவோம். ஏன்னா அது சால்வை சாதாரணமானதல்ல. இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், எவ்வளோ நாளுக்கு வாங்கலாம் சால்வை. ஆனால் அது அல்ல இது. இவர்கள் அணிந்திருந்த அந்த சால்வை ரொம்ப விலை கூடினதாக இருக்கும். ஏன்னா இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்லவே, ராஜ அரண்மனையில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. நாங்கள் குதிச்சாலும், அந்த அக்கினியில் எங்களை தூக்கி போட்டாலும், 7 மடங்கு அந்த அக்கினி சூடாக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் சால்வையோடு தான் விழுவோம், சால்வையோடு தான் நடப்போம், சால்வையோடு வெளியே வருவோம். ஓ கர்த்தர் நல்ல மகிமையின் தேவனை நம்ம தரிசித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்முடைய கண்களுக்கு காட்டியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளோ பெரிய புயல் காற்றை போல இருக்கலாம், கொந்தளிக்கிறது போல இருக்கலாம், சால்வை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். அது ஜெபம், அது துதி, அது ஆராதனை, அது அபிஷேகம், அது ரட்சிப்பு, அது கிருபை, அது மகிமை, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த சால்வை விட மாட்டேன் ஆண்டவரே. இதே சால்வை உங்களை தூக்கி எடுத்து உங்களை வெளியே கொண்டு வரும். அடுத்தது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:8. 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இருபக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இதில் வாசிக்கிறோம் ஒரு அற்புதத்தின் சால்வை குறித்து வாசிக்கிறோம். இது எலியாவின் சால்வை தான். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. அதனால எலிசாட்ட சொல்றாரு, இரு எலிசா, நான் போயிட்டு வரேன், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் சொல்றாரு, எலிசாவுக்கு நல்ல மனசு. அப்படியா எலியா, அதுக்கு தானே வெயிட் பண்ணேன், இவ்வளோ நாளும் உங்களுக்கு தானே வேலை செஞ்சுட்டே வந்தேன், இன்னும் என் ஊழியமே ஸ்டார்ட் பண்ணலையே, ஓ கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறாரு. அப்படிலாம் எலிசா சந்தோஷப்படலை. நான் கூடவே வர்றேன், உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லி கில்காலை கடக்கும் போதும், எரிகோவை கடக்கும் போதும், பெத்தேலை கடக்கும் போதும் அவர் எலியாவோட வந்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த யோர்தானை தாண்டின உடனே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ கடைசி ஊழியம் எலியாவுக்கு எங்கே முடிகிறதுனா இந்த யோர்தானில் தான் முடிகிறது. இப்போ இந்த யோர்தான் மரண நதி, இது சாதாரண நதி அல்ல, இதை யாரும் தனியாக கடக்க முடியாது. அதனால யாக்கோபு சொல்லுகிறார் ஆதியாகமத்தில், இந்த யோர்தானை வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். ஒரு கோலாவது கையில் இல்லாமல் இந்த யோர்தானை கடக்க மாட்டாங்களாம், அவ்வளோ பயங்கரமான நதி. அதான் யோசுவால வாசிக்கிறோம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும், கரை என்னன்னே தெரியாம ஓடும். அவ்வளோ மோசமான ஒரு பொல்லாத நதி தான் இந்த யோர்தான். இப்போ இந்த யோர்தானை கடக்க வேண்டி இருக்குது. அவர் சொல்றாரு, உடன்படிக்கை பற்றி சுமந்து வருகிற ஆசாரிய உள்ளங்கால்கள் படும்போதே யோர்தான் பிரிஞ்சதை நம்ம யோசுவால வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம், அவர் சால்வையை முறுக்கி அடிச்சாராம், அப்ப யோர்தான் பிரிந்து போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களும் அதிசயங்களும் ஏன் தாமதமாகிறது என்றால், சால்வை இன்னும் முறுக்கப்படவில்லை, அது அடிக்கப்படவில்லை. சால்வை இருக்குது கையில், அது டைட் பண்ண படல், லூஸாக இருக்குது. அப்பப்போ ஜெபம் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் கீழே போடுற சால்வையை, அவ்வளோதான். அந்த ஜெபத்தின் ஆழத்தை இன்னும் டைட் பண்ணலை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையிலலாம் ஒரு அனல் மாதிரி பாதர் படல, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. அதுதான் முறுக்கி அடிக்கிறது. எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம அணைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் சில நேரம், அப்பப்போ சிலதெல்லாம் அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. இல்லை இல்லை இல்லை, முறுக்கி அடிக்க தெரியணும். யோர்தான் வந்தா என்ன, செங்கடல் வந்தா என்ன, முறுக்கி அடிக்க தெரியணும். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த பாயிண்டோடு நான் செய்தியை முடிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சில யோர்தான்கள் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கரையை பார்த்துருவேன், நாளைக்கு கரையை பார்த்துருவேன்னு சொல்லி நினச்சி கரையே பார்க்காத இருக்கலாம். சால்வை முறுக்கி அடிக்கப்பட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. உங்கள் ஜெபம் இன்னும் கூடணும், உங்கள் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் வரணும். இன்னும் சொல்கிறேன், வாக்குத்தத்தை முறுக்கி அடிப்பது, வாக்குத்தத்தை கொண்டு அடிக்கிறது. பலவீனமா, பிரச்சனையா, போராட்டமா, வாக்குத்தத்தை சொல்லி அடித்து ஜெயம் எடுத்து வெளியே வரணும். இப்போ எலியா முன்னால் நின்று, யார் ஆண்டவரே இந்த யோர்தானை கடப்பா, யார் ஆண்டவரே நான் யோர்தானை தாண்டி போகல ஆண்டவரே, யாருப்பா இந்த யோர்தானை தாண்டுவா, என்னால் முடியாது அப்படின்னா சொன்னார். அவருக்கு விசுவாசம். எனக்கு போடப்பட்ட சால்வையில் இருக்கிற மகிமையும் பிரசன்னத்தையும் உணர்ந்த எலியா சொல்றாரு, சால்வையை முறுக்கி அடிக்கிறாரு, அது யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. தேவனுடைய பிள்ளையை, நீ விசுவாசத்தோடு வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு உன் செபமாகிய சால்வையை நீ முறுக்கி அடிக்க 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 உன் பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படும், உன் போராட்டத்தின் கட்டுகள் உடைக்கப்படும். யோர்தான் பிளந்து உனக்கு வழி கொடுக்கும். எதெல்லாம் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா சில யோர்தான்கள் உனக்கு வழி மறைச்சிக்கிட்டே வந்துச்சோ, பாதை தெரியாம வழியில அது குறுக்க உன் வாழ்க்கையில கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருந்துச்சோ, ஓரா பௌஷா நீ முறுக்கி அடிக்க அடிக்க இதே யோர்தான், எந்த யோர்தானை தாண்ட முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதே யோர்தானை நீங்க தாண்டுகிறது மாத்திரமல்ல, கானானை நோக்கிய பயணத்துக்கு அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். தேவனுடைய பிள்ளையே, சால்வை எடு, முறுக்கி அடிக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. இனி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்துல யாருக்கும் சந்தோஷம் வரக்கூடாது. இது பயங்கரமான யோர்தான் தான், கடக்க முடியாத யோர்தான் தான். கிருபை பெற்றவங்க தான் இந்த யோர்தானை கடக்க முடியும். தேவ அபிஷேகம் பெற்றவங்க தான் இந்த யோர்தானை கடக்க முடியும். அதான் சொன்னல, அபிஷேகமா சால்வை எடுத்து முறுக்கி அடிச்சிருங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம் இன்னும் கிருபையில பலப்பட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. ஏன் சில யோர்தானை பார்த்து பார்த்து அப்படியே நிற்கிறோம்? யாராவது கடக்க உதவி செய்வாங்களா, யாராவது தாண்ட உதவி செய்வாங்களா? நிற்கிற காரணம் என்ன? சால்வை முறுக்கப்படலை, அது முறுக்கி அடிக்கப்படலை, அது அடிக்க தெரியல. இன்னைக்கு சொல்லித்தர எப்படி அடிக்கணும். ஜெபமாகிய சால்வையை நல்லா டைட் பண்ணிட்டு, அபிஷேகமாகிய சால்வை நல்லா டைட் பண்ணிட்டு, உங்க மேல போடப்பட்ட கிருபையாக சால்வை டைட் பண்ணிட்டு, வாக்குத்தத்தத்தோடு வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு அடிக்க அடிக்க சில யோர்தான்கள் பிரியும். பலவீனமாகிய யோர்தான்கள் பிரியும், கண்ணீராகிய யோர்தான்கள் பிரியும், பாடுகளாகிய யோர்தான் பிரியும். அது பிரிஞ்சிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு வழி கொடுக்கும், உங்களுக்கு வழி கொடுக்கும். எத்தனை பேர் ஆயத்தம் சால்வை முறுக்கி அடிக்க? எத்தனை பேர் ஆயத்தம்? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. எடுங்க சால்வைய, முறுக்கி அடிக்கணும். பலவீனத்தை பார்த்து ஏன் பயப்படணும்? போராட்டத்தை பார்த்து ஏன் பயப்படணும்? உபத்திரவத்தை பார்த்து ஏன் பயப்படணும்? முறுக்கி அடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. யாரோ கையை பிடிச்சு அடிக்க வைப்பாங்க, இல்ல நம்ம தான் அடிக்கணும். நம்ம பிரச்சனை மாறினா நம்ம தான் முறுக்கி அடிக்கணும், நம்ம பலவீனம் மாறினா நம்ம தான் முறுக்கி அடிக்கணும். தேவனுடைய பிள்ளையே, ஓராபா சாந்துனா, அந்த கிருபையை பெற்றுக்கொள். ரிகானா, மறுபடியும் சொல்ற, யோர்தான் பிரியும். இதே செய்தி உங்களுக்கு சாட்சியா மாறும். நான் அனுபவித்துக் கொண்ட இதே யோர்தான் என் வாழ்க்கையில அது பிளந்து வழி கொடுத்தது. நான் இப்ப செழிப்பான வயல்வெளியில் நடக்கிறது போல நடப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வரும். எடுங்க வாக்குத்தத்தை. மறக்கப்பட்ட சில ஜெப குறிப்புகளை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராக. இந்த நாட்களில் மறந்துட்டீங்களா சில ஜெப குறிப்பை? இதெல்லாம் நடக்காதுன்னு ஓரம் கட்டிட்டீங்களா? மறுபடியும் எடுங்க வாக்குத்தத்தத்தோடு. அதான் சொல்றேன், வாக்குத்தத்தம் பேசும்போது வைராக்கியமா பேசணும். எனக்கு செய்வார், எனக்கு நடப்பிப்பார். 22 வருஷமா ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அவங்க எப்பவுமே சொல்வாங்க, அவங்க வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 22 வருஷமா சொல்வாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு ஈசாக்க தருவார், கர்த்தர் உனக்கு ஈசாக்க தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு ஈசாக்க தருவார்னு. நான் கூட நம்பவே இல்லை. அது என்ன பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டா என்ன செய்வாங்க, அது என்ன ஈசாக்க தருவார்னு. கர்த்தர் 22 ஆண்டுகள் கழித்து அப்படியே கர்த்தர் அவள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அப்படியே ஒரு ஈசாக்கை கர்ப்பத்தில் பிறக்கும்படி அந்த பையனுக்கு ஐசக் என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்கிற தேவன். வாக்குத்தத்தங்களை மறந்துடாதீங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெயம் எடுக்கணும். பலவீனத்தோடு போராடி
போராடுறீங்களா? கண்ணீரோடு போராடுறீங்களா? கடனோடு போராடுறீங்களா? சில பிரச்சனை மாறவே இல்லையா? நீ தேவனுடைய பிள்ளைகளே வைராக்கியத்துக்குள்ள வந்துருங்க, வைராக்கியத்தின் ஆழத்துக்குள்ள வந்துருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுவார், கடக்கக்கூடாத நதி என்று எழுதுகிறார். அப்படி கடக்கக்கூடாத ஒரு நதியின் ஆழத்துக்குள்ள வந்து நின்று வாக்குத்தத்தத்தை சொல்லி சில பிரச்சனைகளை அடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கும். கடைசியா வாசித்து முடிச்சிடலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இதுல வாசிக்கிறோம், நல்ல கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. வார்த்தையை முடிக்க போறேன். யோர்தான் எலியாவுடைய ஊழியத்தை முடிச்சு வைக்குது, எலிசாவுடைய ஊழியத்தை தொடங்கி வைக்குது. ஒரு ஊழியம் யோர்தான்ல முடியுது, ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கிருபை பாருங்க! அதே யோர்தான் நதிக்கரை எலியாவுடைய ஊழியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, அதே யோர்தான் நதிக்கரை எலிசாவுக்கு ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்போ எலியாட்ட கேட்டது என்ன? ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்டார். எலியாவே சொல்றாரு, நீ அரிதானதை கேட்டன், நீ கேட்டது ரொம்ப கஷ்டமானதை கேட்ட, ரொம்ப டஃப்பானது தான் நீ கேட்டிருக்கிற. நீ என்னை பார்த்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கடைசி நேரத்தில் இருக்கிறாரு எலியாவும் எலிசாவும் பிரிகிற கடைசி நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, சுழல் காற்று வந்து ஒரு அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் வந்து எலியாவையும் சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனது. ஆனா எலியா மேல எடுத்துக்கொள்ளப்படும் போது சால்வை மட்டும் கீழே விழுது. எலியா விழல, எலியா மேல போயிட்டாரு, அந்த சால்வை மட்டும் கீழே விழுது. இப்போ இந்த எலிசாவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு போல. அதான் சொல்றாரு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரை என்று புலம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு எலியா, ஒரு தீர்க்கதரிசியாக எலியா, முழு தேசத்துக்குமே அவர் ராஜா ஒன்றும் இல்லை, தீர்க்கதரிசி தான். ஆனால் முழு தேசத்துக்குமே அவர் ரதத்தை போல குதிரை வீரரை போல இருந்தாராம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேசத்துக்கும் சபைக்கும் எப்படி இருக்கிறோம்? ரதத்தை போல வலிமை வாய்ந்த ஜெப வீரர்களா, ஜெப வீராங்கனைகளா இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? இப்போ அந்த எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? எலியா அடிக்கும் போது ஒன்றும் கேட்காம தான் அடிக்கிறார், முறுக்கி அடிச்சிட்டாரு. ஆனா எலியா அடிச்சதுக்கும் எலிசா அடிச்சதுக்கும் வித்தியாசம். இவர் சொல்லி அடிக்கிறாரு, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? கோபத்தில் அடிச்சாரோ, வைராக்கியத்தில் அடிச்சாரோ, அந்த இழப்பு எலியாவை பிரிஞ்சிட்டோங்கிற இழப்பு அப்படி அடிக்க வச்சதோ தெரியல. ஆனா அவர் கொஸ்டினோடு அடிக்கிறார், எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று. வைராக்கியம், அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஊழியத்தின் ஆரம்பம், எலியாவை பிரிஞ்சிட்டோங்கிற ஏக்கம் அப்படி எலிசாவை ஆண்டவரை பார்த்து கேட்க வச்சுது. ஆனால் கொஸ்டினோடு அந்த ஊழியம் ஆரம்பித்தாலும் அது ஒரு அர்ப்பணிப்புள்ள ஊழியமாக இருந்துச்சு, அது ஒரு செழிப்பான ஒரு ஊழியமாக இருந்துச்சு, ஒரு நல்ல ஊழியமாக இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அதே யோர்தான் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. எலியாவுக்கு பிரிந்தது உண்மையானால் அது எலிசாவுக்கு பிரிகிறது. எலிசா மேலே சால்வை விழப்பட்டு தான் எலிசா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். அதுதான் 1 ராஜாக்கள் 19 வாசித்தோம். அப்போ மறுபடியும் எலியாட்ட போய் ஏன் எலிசா சால்வையை கேட்கணும்? எங்கே ஒரு தடவை விழுந்துருச்சுல அந்த சால்வை, வேற எதையாவது கேட்டிருக்கலாம்ல. என்ன ஏக்கம் பாருங்க, என்ன தாகம். அந்த சால்வை ஒரு தடவை விழுந்தது போதாது, மறுபடியும் என் மேலே விழணும். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம மேலே ரட்சிப்பின் சால்வையை போட்டார் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம யாரும் ரட்சிக்கப்படாமல் இல்லை. நிறைய பேர் நம்ம அபிஷேகம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்ற கிருபையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அபிஷேகமாக சால்வை நம்ம மேலே போட்டார். ஆனால் இன்னொரு முறை ஆண்டவரே, இன்னொரு முறை திரும்ப போட மாட்டீங்களா ஆண்டவரே? மறுபடியும் என் மேலே விழாதா? எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை, தாகம் இருக்குது? நம்ம சபையாய கூடி வந்திருக்கு நம்ம எல்லார் மேலும் இந்த சால்வை மறுபடியும் ஒரு முறை நம்ம மீது விழுமானால் நம்முடைய ஊழியமும் நாமும் நெக்ஸ்ட் லெவலை நோக்கி பயணிப்பதற்கு கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். ஆனால் ஏக்கம் இருக்கணும், என் மீது விழட்டும் ஆண்டவரே, இன்னொரு முறை விழணும் ஆண்டவரே, விழுந்தது போதாது ஆண்டவரே. அது ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான மேன்மை, ரெட்டிப்பான அதிசயத்தை எலிசாவுக்கு தேடி தந்தது. ஏன் தெரியுமா? அந்த ஏக்கம். சால்வை கையில் இருக்கிற விஷயம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை என் மீது விழணும், இன்னொரு முறை விழணும், இன்னொரு முறை விழணும். நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே இன்னொரு முறை விழணும். ஒருவரை கர்த்தர் ஊழியத்தின் அழைப்புங்கிற சால்வையை போட்டார், ஆனால் இன்னொரு முறை விழ வச்சிருங்கப்பா, இன்னொரு முறை தந்துருங்கப்பா. ஓ எஸ்தர் சொல்லும்போது எஸ்தர் எனக்கு ஞாபகம் வருகிறது. எஸ்தர் ராஜ சமூகத்தில் ராஜாத்தியை உயர்த்தப்பட்டாச்சு. ராஜாத்தியா உயர்த்தப்பட்ட போது மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு, எஸ்தரே இப்படி ஒரு செய்தி வந்திருக்குமா, யூதர்கள் எல்லாம் கொலை செய்யணுங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு, நீ ராஜாட்ட போ, ராஜாட்ட போய் பேசுன்னு. அப்போ எஸ்தர் ராஜாத்தி சொல்லி அனுப்புவாங்க, நான் இந்த 30 நாள் அளவும் ராஜா என்னை அழைக்கலை,
ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ராஜா கூப்பிடாம அரண்மனைக்குள்ள மனைவியா இருந்தாலும் போகக்கூடாது, அது ராஜ சட்டம். அதனால சொல்லி விடுறாங்க. ஒரு சின்ன சாக்கு போக்கு தான். உன்னை முருதகாய் அப்படியாம்மா கூப்பிடலையம்மா, சரிம்மா நீ அரண்மனையிலே உட்காருமா, அப்படி சொல்லலை. அவர் சொல்றாரு, யாருக்கு தெரியும் இந்த மேன்மை உனக்கு, இந்த ராஜ மேன்மை யாரால வந்துச்சு? நீ தப்புவான்னு நினைக்கிறாயோ? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று சொல்லி அவரை எஸ்தரை அவர் வான் பண்ணுற மாதிரி மறுசெய்தி சொல்லி விடுறாரு. அந்த 30 நாள் அளவு நான் அழைக்கப்படலைன்னு சொன்னாங்கல்ல எஸ்தர், எவ்வளோ ஏங்கி இருக்கிறாங்க பாருங்க. கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆச்சு. வேதம் சொல்லுது, சக ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் ராஜா அன்பு வைத்தான். ஆனால் மறுபடியும் என் மணவாளனாகிய ராஜா என்னை கூப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் எஸ்தருக்கு இருந்தது. தேவனுடைய பிள்ளை, அதுதான் உண்மையான மணவாட்டி. என் தேவன் என்னை மறுபடியும் என்னோடு பேச வேண்டும், என் தேவன் இன்னொரு முறை என்னை அபிஷேகிக்க வேண்டும், இன்னொரு முறை தன்னுடைய அன்பின் சால்வை என் மீது போட வேண்டும் என்று எந்தெந்த தேவனுடைய பிள்ளைகள் ஏங்குகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான மணவாட்டி. எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது? ஆண்டவரே இன்னொரு முறை, ஓ டூ இட் அகைன் லார்ட், இன்னொரு முறை செய்ய மாட்டீரோ, இன்னொரு முறை செய்ய மாட்டீரோ, இன்னொரு முறை செய்ய மாட்டீரோ. ஒரு வேதாகம கல்லூரியை பார்வையிடும்படி ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை ஒரு நாள் அழைத்து சென்றார்களாம். அமெரிக்காவும் நினைக்கிறேன், சரியா தெரியல, அமெரிக்காவா இங்கிலாந்தான் எனக்கு சரியா தெரியல. அழைத்து சென்றார்களாம். அது என்ன பைபிள் எந்த இடம்னா, ஜான் வெஸ்லி என்கிற இங்கிலாந்தை அசைத்த, அந்த இங்கிலாந்துக்கு தான் அழைத்து சென்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்தை அசைத்த ஜான் வெஸ்லி என்கிற மிஷனரி படித்த வேதாகம கல்லூரிக்கு இன்னொரு வேதாகம கல்லூரியில் படித்த சில மாணவர்களை அழைத்து சென்றாங்களாம். அப்போ அங்கே போய் ஜான் வெஸ்லி வாழ்ந்த இடம், ஜான் வெஸ்லி சாப்பிட்ட அந்த டைனிங் ஹால், ஜான் வெஸ்லி உட்கார்ந்து படித்தது, ஜான் வெஸ்லி தங்கின அறை எல்லாவற்றையும் காண்பித்தார்களாம். மறுபடியும் பார்வையிட்டு திரும்ப வாகனத்தில் ஏறணும். இவங்க மறுபடியும் பைபிள் காலேஜுக்கு போகிறாங்க. ஒருத்தரை காணும். யாரை காணும், ஏன் காணும் என்று பார்த்தபோது ஜான் வெஸ்லி இதே போல மேட் விரித்திருக்குமா, அந்த மேட்டில் அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்து 2 முழங்காலும் போட்ட இடம் ஓட்டை விழுந்திருக்குமா அந்த மேட்டில். அதே அந்த ஓட்டை விழுந்த இடத்துல ஒரு மனிதன் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தான். அவர்தான் உலகத்தை அசைத்த பில்லி கிரகம். மரித்து போனார் கடந்த நாட்களில். அவர் டூ இட்ஸ் அகைன் லார்ட் என்று கேட்டாராம். இன்னொரு முறை செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, இன்னொரு முறை செய்ய மாட்டீங்களா? அந்த ஜான் வெஸ்லியை கொண்டு செய்து போல என்னை கொண்டு இன்னொரு முறை செய்ய மாட்டீங்களா? அதனால தான் பில்லி கிரகாமை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தர் மறுபடியும் நம்மை கொண்டு செய்வதற்கு ஏங்குகிறார். நம்ம வர்றோம், பாடுறோம், அப்படியே கொஞ்ச நேரம் துதிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். இல்லை, நம்மை கொண்டு செய்ய வேண்டிய சில ரட்சிப்பின் கிருபைகள் உண்டு. சபையிலும் உண்டு, தேசங்களும் உண்டு, குடும்பங்கள் உண்டு. ஆனால் அதுக்கு ஏங்கணும். இன்னொரு முறை ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, மறுபடியும் என்ன கட்டுவீங்க ஆண்டவரே, மறுபடியும் என்ன அபிஷேகிச்சிருங்க ஆண்டவரே, மறுபடியும் என்ன அன்பின் ஆழத்தில் கொண்டு வாங்க. எலிசாவுக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு மறுபடியும். அதுதான், அதனால தான் அந்த மறுபடியும் அந்த என் சால்வை என் மீது விழணும் அப்படின்னு சொல்லி அந்த எலிசா ஏங்குறார். இது எல்லார் மேலும் விழக்கூடிய சால்வை, இது பரலோகத்தின் சால்வை, இது உன்னதத்தின் சால்வை, இது மகிபனின் சால்வை, இது மகிமையின் சால்வை, இது உழணும்னு ஏங்கணும். ஆண்டவரே என் மீது அந்த சால்வையை போட்டுருங்க ஆண்டவரே. சாதாரணமானவன் கிடையாதுப்பா, நான் சாதாரணமானவள் அல்ல, மறுபடியும் அந்த சால்வை என் மீது விழ வேண்டும் என்று ஏங்குகிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரம் முழங்கால் படிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்.